அன்பான கடவுளை பிள்ளைகளே, இந்த காலையில இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்னைக்கு காலையில நம்முடைய ஆண்டவர் இரத்த வேலி அடைத்து பாதுகாக்கும் கர்த்தர். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுவதற்கு கடந்து வருவார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டு நிலை கால்களில் அந்த நிலை சட்டங்களிலும் அந்த இரத்தத்தை பூச வேண்டும். அந்த இரத்தத்தை கண்டு சங்கார தூதன் விலகி போவான். இந்த வீட்டில் இரத்தம் இல்லையோ அந்த வீடு சங்கார தூதனால் தலைப்பிள்ளைகள் சங்கரிக்கப்படும். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை சிறுவேட் ஜனங்கள் தங்கள் வீட்டின் நிலை கால்களிலும் அந்த சட்டத்திலும் பூசி வைத்திருந்தார். சங்கார தூதன் உள்ளே வந்தான். அந்த இரத்தம் இல்லாத வீடுகளிலே தலைப்பிள்ளையை கொண்டு போட்டு விட்டான். இரத்தம் இருக்கும் வீடுகளில் ஒரு சாவும் வரவே இல்லை. கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கின்றது, ஒரு பெரிய அடைக்கலமாக இருக்கின்றது. அந்த இரத்த தண்டை நீங்கள் வர வேண்டும். அதை உங்களை வேலி வைத்து பாதுகாத்து அந்த இரத்தம் தீமைகளுக்கு, நாச மோசங்களுக்கு, பொல்லாத மந்திர தந்திர சக்திகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளும். டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் ஆப்பிரிக்க கண்டத்திலே மாம்சத்தை வேட்டையாடி சாப்பிடும் அந்த மனிதர்கள் மத்தியிலே ஊழியஞ்சை கடந்து போனார். அவர் ஒரு நாள் எப்போதுமே தன்னுடைய பேக்கிலே டெம்பரவரி ஒரு செட்டு வைத்திருப்பார். அந்த செட்டை அப்படியே நிப்பாட்டி கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அழுது இந்த மக்களுக்காக, ஆண்டவரே, மாம்சத்தை அடித்து புசித்து மனிதரை அடித்து புசித்து சாப்பிடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கண்ணீரோடு ஜெபம் பண்ணார். இங்கிருந்தோ வந்த ஒரு நாகப்பாம்பு வேகமாய் வந்து அவரை படம் எடுத்து ஆடிக்கொண்டே இருந்தது. இந்த மக்கள் ஓட்டமாய் ஓடி வந்தார்கள், அவரை அடித்து புசித்து சாப்பிட வேண்டும் என்று. அந்த பாம்பு படம் எடுத்து ஆடினதை கண்டு பேசாமல் இருந்தார்கள். அந்த பாம்பு படம் எடுத்து ஆடியது ஒன்றுமே செய்யாமல் போய்விட்டது. டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு அந்த பாம்பு வந்ததும் தெரியாது, படம் எடுத்ததும் தெரியாது. அவர் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார். அவரை சுற்றிலும் அந்த இரத்த வேலி இருந்தது, அவரை பாதுகாத்தது. எழுமி பிரசங்கம் செய்தார். அந்த மக்கள் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இரத்த வேலி கிறிஸ்துவின் இரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தம் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும். உங்களுக்கு வேண்டிய ஆபத்திலிருந்து, நாச மோசத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். அந்த வேலையை நீங்கள் அடைக்கலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். யோபுடைய வாழ்க்கையிலே சத்துரு எப்படியாலும் அவன் தீமை செய்ய வேண்டும் என்று விரும்பினான். பைபிள் சொல்லுகிறது, யோபு 1ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சாத்தான் சொல்லுகிறான், நீர் அவனையும் அவன் வீட்டை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையா என்று சொன்னான். ஆம், யோபு 1:4-5 யோபு தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான். அந்த இரத்த பலிகளை செலுத்தினான். ஆம், அந்த இரத்த பலிகள் அவனை பாதுகாப்பாக வேலியாக இருந்தது. ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. அந்த இரத்தம், இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. சங்கார தூதன், தீய ஆவிகள், பொல்லாத ஆவிகள் குடும்பத்தில் நுழைந்து உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களை பாதுகாக்கும். இன்னைக்கு காலையில அந்த இரத்த தண்டை ஓடி வாருங்கள். இயேசுவே, எனக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினீரே, அந்த இரத்தத்தினால் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். என் வீட்டையும் என் வீட்டை சுற்றிலும் அந்த இரத்தத்தை தெளித்து விடுங்க, என் மேல தெளிங்க என்று சொல்லுங்கள். பிசாசோ, பொல்லாத நோய் கிருமிகளோ, பொல்லாத காரியங்களோ உங்களை கண்டு பயப்படும். அவைகள் உங்களை அணுகுவதில்லை. இரத்த வேலினாலே உங்களை தேவன் பாதுகாப்பார். கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பாதுகாக்கும் ஒரு அடைக்கலமாய் இருக்கிறது. ஓடி வாருங்கள், உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு அவர் சிறு ஜெபம் செய்யட்டும். அன்பில் ஆண்டவரே, அந்த இரத்த வேலினால உங்க பிள்ளைகளை பாதுகாரும். எகிப்திலே நடந்த அந்த சங்காரங்கள் இஸ்ரவேல் மக்கள் வாழ்வில் குடும்பத்தில் நடக்கவில்லை. காரணம், அவருடைய வீட்டு நிலை கால்களிலும் நிலை சட்டத்திலும் இரத்தத்தை பூசி வைத்திருந்தார்கள். எங்கள் வீடுகளிலும் எங்கள் வாழ்க்கையிலும் பிள்ளைகள் வாழ்விலும் அந்த இரத்தத்தை பூசி ஆண்டவர் நாங்கள் பாதுகாப்பாக இந்த உலகத்தில் வாழ, வேலி அடைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.